உன் பேர் என்ன? ஐயோ, என் பேர் என்னன்னு கேட்குறானே. ஜப்பான்னு சொன்னா போலீஸில் மாட்டி விட்ருவானே. சார், என் பேரு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா? நான் அப்பவே நினைச்சேன். அது நாங்க வர வழியில எங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் எங்களுக்கு உங்க வண்டியில லிஃப்ட் கிடைக்குமா? இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவி ஈர்ப்பு சக்தி, அது கண்டுபிடிச்சது யாரு? நியூட்டன். சச்சே, நியூட்டன்னா? ஐயே, அவர் அவ்வளவு குண்டாலாம் இருக்க மாட்டாருமா, ஒல்லியா தான் இருப்பாரு. அப்ப ஃபியூட்டன். ஐயோ, அது நியூட்டன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ புவி ஈர்ப்பு சக்தியை அவரேவா கண்டுபிடிச்சாரு. அவருக்கு தெய்வத்தோட அருள் இருந்துச்சு. அவர் தலையில பலாப்பழம் விழுந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? அவர் செத்துருப்பார். ஹலோ, இவ்வளோ பெரிய பலாப்பழம் தலையில விழுந்தா கபால மோட்சம் தான். அவர் தலையில விழுந்தது பலாப்பழம் இல்லை சார். இல்லை, அது வேற ஏதோ பழம் சார். அது கொய்யா? கொய்யா இல்லக்கா, சீத்தாப்பழம். காண்பி. இழந்த பழமா? ஹலோ, நியூட்டன் கண்டுபிடிச்சதை விடுங்க. அவர் தலையில என்ன விழுந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ திண்டாடுறீங்களே. சுத்த ஞான பழங்களா இருப்பீங்க போல இருக்கு. நான் சொல்றேன், நியூட்டன் தலையில விழுந்தது ஆப்பிள். கரெக்ட், ஆப்பிள். சார், இப்போ நியூட்டன் தலையில் ஆப்பிள் வந்துச்சு. அவர் அதை தூக்கி மேலே போட்டார். அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழுந்துச்சு. ஏன்? அதற்கு காரணம் புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இப்போ நியூட்டன் அதை கண்டுபிடிச்சிக்கலன்னா ஆப்பிளை தூக்கி மேலே போட்டா அது கீழே வந்து விழவே விழாதா? நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதை தூக்கி மேலே போட்டாலும் அது அப்படியே நின்றுடுமா அந்த இடத்துல? என்ன சார் பேசுறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ குழந்தைய கொஞ்சறதுக்காக தூக்கி மேலே போடுறோம். குழந்தை அப்படியே அந்த இடத்துல நின்றுடுமா? ஏன் சார், ஃபார் எக்ஸாம்பிள் தந்துல்கர் சிக்ஸர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பால் கீழே வந்து விழவே விழாதா? வாட் யூ டாக்? சயின்ஸ் சார், எல்லாம் சயின்ஸ். சார், இப்படி சரியா புரிஞ்சிக்காம சயின்டிஸ்ட பத்தி கேவலமா பேசாதீங்க. ஹலோ, நியூட்டன் இருக்கிறது தான் கண்டுபிடிச்சான். நான் இல்லாததையே உண்டாக்கி இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? வாட் டு யூ மீன்? ஆமா சார், என் கல்யாணத்தும் போது என் புள்ள மாது இல்ல. இல்லாத உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தானே உண்டாக்கினேன். அப்படி பார்த்தா I am also a scientist. என்னடா? ஐயோ, கிரேட்பா, கிரேட்பா. ஓகே ஓகே சார், அட்லீஸ்ட் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியாவது தெரியுமா? சார், என்ன சார் புடலங்கா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி? எங்களுக்கு தெரியாதா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எங்கள் அப்பா, நான் அவரோட சன், ரிலேட்டட். விட்டுருங்க. இது என் ஒய்ஃப் ஜானகி. ஷீ இஸ் ரிலேட்டட் டு மீ ஆஸ் ஒய்ஃப். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அவன் மருமக. தட் இஸ் ரிலேட்டிவிட்டி. இது மட்டுமா? இது சீனு, எங்கள் அப்பாவுக்கு மாப்பிள்ளை, எங்கள் அக்காவுக்கு புருஷன். ஆனால் நான் அவனுக்கு மச்சான். இது வேற ரிலேட்டிவிட்டி. இன்னும் முடியல, கேளுங்க. மைத்திலி சீனோட ஒய்ஃபு, அப்படி ஒரு ரிலேட்டிவிட்டி. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு, எனக்கு அக்கா. இது வேற டைப் ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அஃப்கோர்ஸ் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ரிலேட்டிவிட்டிலாம் உங்களுக்கு புரியறதுக்கு நியாயம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் நாட் ரிலேட்டட் டு அஸ். யூ ஆர் அ ஸ்ட்ரேஞ்சர். அண்டர்ஸ்டாண்ட்? சார், இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போது நம்ம காரு முன்னாடி போய்கிட்டு இருக்கு, ஆனால் சைடில் பாருங்க, மரங்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த இல்யூஷன், இந்த மாயை இருக்கே, இதுதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. புடலங்க, அது ஒன்றும் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கிடையாது. வெறும் பிரமை, விஞ்ஞானம் இல்லை, அஞ்ஞானம். சார் சார், இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொல்லணுமே. நான் தான் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேனே. அதை விடு. இப்போ இதை நீ தெரிஞ்சு வச்சுட்டு என்னத்தை கிழிக்க போற? இப்போ
நான் கண்ணை மூடிக்கிறேன். மூடினுட்டேன். மரம் பின்னாடி போறதை விடுங்க. கார் முன்னாடி போறது எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்ப எங்க போச்சு உங்க தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி? வேர் இட் ஹஸ் கான்? மாமா கண்ணை திறங்க. ஏன் கார் முன்னாடி போல நின்னுச்சு. கிரேசி டிவி வந்தாச்சு. வந்ததேன்னு சந்தோஷப்படியா? ஜான்வாச கார் மாதிரி ஊருல விட்டு வந்திருக்க. சார் லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மாப்பிள சார் கையில சாவியை குடுறா. இந்தாங்க சார் ஹேர் பின். இதை வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு போயிடுங்க. தெருமுனையில ஒரு ஹேர் பின் பெண்ட் வருது, பார்த்து ஜாக்கிரதையா போங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பை த பை, நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுங்க. கிரேசி டிவியில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி வருது, மறக்காம பாருங்க சார். சார் காருக்குள்ள கண்ணா பின்னான்னு திட்டிவிட்டு இறங்குறச்சே மரியாதையா சாரா? பேஷ். பத்தியா உங்களை பத்தி கேட்கவே இல்லையே. ஆமா உங்க பேர் என்ன சார்? போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஐயோ ரொம்ப பெரிய பேரா இருக்கே. பிபிஎன்பியா? சார் கார் பின் சீட்லயே உட்கார்ந்துருக்கீங்களே, அங்க இருந்து கார் ஓட்டுவீங்களா? எனக்கு கார் ஓட்ட தெரியாது சார். ஐயோ, அப்ப நீங்க இங்க இருந்து எப்படி போவீங்க? அதனால என்னம்மா, உங்களை மாதிரி யாரானு கார் ஓட்ட தெரிஞ்சவன் டயர் பஞ்சரா என்கிட்ட லிஃப்ட் கேட்பான். அப்ப அவனை காரை ஓட்ட சொல்லிட்டு என் கார்ல நானே லிஃப்ட் கேட்டுன்னு போயிடுவேன். அப்ப நாங்க வரட்டுமா சார்? தேங்க்யூ, பாய். போயிட்டு வரேன் சார். பாய். பாய். திட்டாதீங்க யாரையும் இனிமே. சார் நான் தான் ப்ரோக்ராம் இன்சார்ஜ் ராமமூர்த்தி. கொஞ்சம் கதவை திறக்குறீங்களா? என்ன கன்றா விடாது, எங்க போனாலும் இந்த ஹிம்சை சகிக்கலையே. ஏய் இருடா, என்ன சந்திப்போம் சிந்திப்போம் காருக்குள்ளேயே வா, வெளியில வரமாட்டேனா? அங்கேருந்து ஏங்கிறிய. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ராமமூர்த்தி, ப்ரோக்ராம் இன்சார்ஜ். நீங்கள் வந்து 10 நிமிஷம் ஆயிருக்குமா? 10 மாசம் ஆச்சு. இது இது இல்ல, அவ்வளோ நேரம் ஆச்சு சொல்ல வந்தேன். ஓ, ஏன் கார்லயே உட்காந்துட்டு இருந்தீங்க? அம்மா டிரைவர் எங்க? ஆஸ்திரேலியா போயிருக்கான். இது ஆக்சுவலா ஆஸ்திரேலியா போயிருக்கான்னா அது ப்ரோக்ராமுக்கு லேட் ஆயிடுச்சு. நம்ம உள்ள போமா? என்னோட இந்த அவஸ்தையை ஒரு பய காட்டுக்க மாட்டேங்கிறீங்களா? அதில் பாருங்க, உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு மாது அண்ட் ஜானி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. வரராஜா, மாது ஜானகி வந்தாச்சா? எனக்கு தெரியாது சார். என்ன உனக்கு தெரியாது? அவங்க ரிசீவ் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட தானே சொன்னேன். சார் நீங்கள் சொன்னது கே வரதராஜன்ட்ட, நான் ஆர் வரதராஜன். என்ன குழப்பாது? இந்த கிரேசி டிவியில் நான் ஒத்தந்தான் ராமமூர்த்தி, பாக்கி எல்லாம் வரதராஜன். தடிக்கு விழுந்தா வரதராஜன். யாரப்பா நீ? ஐ எம் வரதராஜன் சார். சொல்லல, தடிக்கு விழுந்தா வரதராஜன். ஆமா, இங்க இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்லையே. சார் வேலைக்கு நான் இன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் சேர்ந்தியா? சேர்ந்த முதல் நாளே அபசகுனமா தடிக்கு விழற. அப்படி தடிக்கு விழ முடியா? இங்க என்ன இருக்கு? ராமூர்த்தி, எஸ், இவ்வளோ திக்கா கோலம் போட்டா தடிக்கு விழாம என்ன பண்ணுவான்? நீ பாப்பா. ராமூர்த்தி, இந்த ஆஸ்திரேலியா டிரைவர் போயிருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா? டிஃபன் காஃபி எல்லாம் ஆறி போயிடும். இந்த இம்சையை கேட்டுக்கவே மாட்டேங்கிறிய. கவலையே படாதீங்க, இதுக்குன்னு ஒரு எபிசோடே எடுக்கிறேன்.
கிரேசி டிவி என்ன சூப்பரா இருக்குல்ல. ஐ திங்க் இன்டர்வியூ இங்க தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி சயின்டிஸ்ட் இங்க தான் உட்காருவார் போல இருக்கு. இருக்கலாம். இது பாருங்க, யாருமே இல்ல, ராமூர்த்தி கூட இல்ல. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் இந்த சோஃபால போய் நல்லா கெட்டியமா உட்காந்துக்கலாம். இனிமே நம்மள ஒரு பய அசைக்க முடியாது. ஐச்சாட்டியமா இருக்கிற இடத்தை விட்டு எழுந்துக்காம தர்ணா பண்ணிடுவோம். இடத்தை விட்டு எழுந்துக்காம நல்லா அழுத்தமா உட்காந்துக்கோங்க. கெட்டிமா. யாரு சொல்லு பார்க்கலாம். ஜானகி. இல்ல. ஆம்பளை வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். மைதிலி அக்கா. இல்ல. அப்ப ராமானுஜம். அப்பா. இல்ல. சீனு மாப்பிள. இல்லவே இல்ல. வேற யாரு பாக்கி இருக்காங்க? கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் மாது. இல்ல. ஏன்பா, நாம ராமூர்த்தி கண்டு தானே பூத்தி அவரை ஏமாத்திட்டு நைஸா 5 பேர் உள்ள வந்து உட்காரதான் பிளான் பண்ணோம். ஏன்பா அப்படி பிளானை மாத்தி என் கண்ணை பொத்துற? மாது, இது என்ன விளையாட்டு? ஐயோ ராமூர்த்தி சார், நீங்களா? நானே தான். மிஸ்டர் மாது சார், நான் உங்ககிட்ட டெலிஃபோன்ல என்ன சொன்னேன்? என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும்னு சொன்னேனா இல்லையா? நீங்க இப்படி ஒரு ஊரையே கூட்டிகிட்டு வந்து நிக்கிறீங்க. இல்ல சார், இவங்கலாம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இது எங்க அப்பா ராமானுஜம். ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. ஆமா, கேமரா எங்க இருக்கு? கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. எங்க? ஐயோ, கேமரா பின்னாடி இருக்கு. நான் விழுவேனா? இது எங்க அக்கா மைதிலி. அது எங்க அக்காவோட புருஷன், வீட்டோட மாப்பிள்ளை சீனு. இது என் ஒய்ஃப் ஜானகி. நான் ஜானகியோட ஹஸ்பண்ட் மாது. போது நிறுத்து. நீங்க மீட் பண்ண போறது ஒரு சயின்டிஸ்ட். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், ப்ரோக்ராமுக்கு 2 பேர் போதும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உண்மையை சொல்ல போனா முதல்ல பொம்பளையே வேண்டாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டே போதும்னுட்டார். நான் தான் அவர் கையில காலில் விழுந்து ப்ரோக்ராமுக்கு ஒரு கிளாமர் வேணுமேங்கிறதுக்காக. எப்படி? சுத்தமா இல்ல. ஒரு கிளாமர் வேணுமேங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஏற்பாடு பண்ணோம். நீ குடும்பத்தோட வந்து என் பிராணனை வாங்குறியே. ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா. ஐயோ சார், ராமூர்த்தி சார், ப்ளீஸ் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எப்படியாவது நீங்க தான் பெரிய மனசு பண்ணி ப்ளீஸ் நோ ப்ளீஸ். நோ, கண்டிப்பா முடியாது. மைதிலி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவரே அனாவசியமா கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஒரே வழிதான் சார், இங்க வந்து நில்லுங்க. கமா, எல்லாரும் காலில் விழுந்துருவோம். ஐயா, எந்திருங்க எந்திருங்க. என்ன சார் நீங்க ஒரு டிவி ப்ரோக்ராமுக்காக இவ்வளவு பெரியவர் என் காலில் விழலாமா? அதனால பரவாயில்ல, இப்போ நாங்க எல்லாரும் உண்டா? கண்டிப்பா முடியாது. 2 பேர் தான் கலந்துக்கலாம். ஆனா நீங்க 5 பேர் வந்திருக்கீங்க. 5ல 2 போனா எவ்வளவு? 5 in the mind, 2 in the finger. After 2, 3, 4, 5. 3 பேர். கரெக்டா? கரெக்ட்.
அப்போ 3 பேர் கெட் அவுட். அக்கா வேற வழியே இல்லை, நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியதுதான். கரெக்ட். மிளகா அப்படி பொட்டலத்தை பிரிச்சு வச்சுக்க, ராமூர்த்தி கண்ணில் தூவிடலாம். ரெடியா வச்சிருக்கேன். என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? ஒன்றும் நடக்காது. என் கண்ணில் மண்ணை தூவி ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? மண் இல்லை சார், மிளகா பொடி. எதுவாக இருந்தானே எங்கள் ஊரில் ஏமாத்துறதுக்கு கண்ணில் மண்ணை தூவுறதுன்னு சொல்லுவோம். நீங்கள் மிளகா அப்படின்னு சொல்லுவீங்களா? கரெக்ட். அதெல்லாம் நடக்காது. ஒன்லி மாது அண்ட் ஜானகி இஸ் அலவுட். மற்ற 3 பேரும் டோட்டலி கெட் அவுட். சார் சார், அம்மா தாயே. சார் 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 சார், நான் போய் சயின்டிஸ்ட்டை பார்த்துட்டு வரேன். நான் வரும்போது இங்கே 2 பேர் தான் இருக்கணும். ஓ சயின்டிஸ்ட் வந்துட்டாரா? டிஃபன் காபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓ டிஃபன் காஃபி எங்களுக்கு கிடையாதா? அடிக்கிறா சார். டாய் சொல்லலாமா? தாராளமா. டாய், நீ பேட்டிக்கு வந்ததே ஜாஸ்தி, இதுல டிஃபன் காஃபி வேறயா? இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு தான் டிஃபன் காஃபி அலவுட். தேங்க்யூ சார். அதையும் சயின்டிஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப எங்களுக்கு? அதைத்தான் சயின்டிஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோடது? அவருக்கு அப்புறமா பசிக்கும் போது சாப்பிடுவார். All the 3 of you get out. Get out. இந்த ராமூர்த்தி பேட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் ஹஸ்பண்ட் வைஃப் தான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. நானும் இவரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஏன் நானும் இவரும் கூட தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அப்படி பார்த்தா நானும் கூட தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். என்னப்பா உளர்ற? ஏன் நான் டபுள் ரோல் போடக்கூடாதா? மாறி மாறி உட்காந்துக்கிறேன். நானே மிஸ்டர் ராமானுஜம், நானே மிஸ்ஸஸ் ராமானுஜம், அவ்வை ராமானுஜி. ராமானுஜியா? என்னமோ வெங்காய பஜ்ஜி மாதிரி சொல்ற. பேத்தாதியே ப்ளீஸ். சரி, அப்ப நான் ஓடி போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, ஆத்திர அவசரத்துக்கு வாசல்ல போய் ஒரு கீரைக்காரியோ, ஒரு தயிர்காரியோ, ஒரு மோர்காரியோ டெம்பரரியா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தானே. என்ன மாமா, இது சாரி கொஞ்சம் ஓவர். டிவில வரணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. நீங்க என்ன வேணா முடிவு பண்ணுங்க. நானும் மிஸ்ஸஸ் நானும் ஒரு டீம். என்னடா அப்பா இப்படி பேசுறாரு? அப்ப இந்த 3 டீம்ல யாரு? பேசாம இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்தலாம். நான் போடுறேன். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர். ஹாய், கரெக்டா உங்ககிட்டயே வருது ஃபாதர்னு. ஃபாதர் ஹேட் a donkey. என்னடா மாப்ள, டாங்கினோட கரெக்டா நீ வர. டாங்கி டைட், அக்கா கிரைட், இங்கி பிங்கி பாங்கி. அஸ்கு புஸ்கு மறுபடியும் போடு. சரி ஓகே, முதல்ல இருந்து போடுறேன். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் a donkey, donkey died, father cried, இங்கி பிங்கி பாங்கி. ஒத்துக்க மாட்டேங்க, இப்படி வா. என்னப்பா? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் a donkey, donkey died, father cried, இங்கி பிங்கி பாங்கி. நீ வா. அப்படி வா. இங்கி பிங்கி நிறுத்துங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன். கேவலமா குடும்பத்தோட வந்து இங்கி பிங்கி பாங்கி போடுறீங்களே. மகா அசட்டு கும்பலா இருக்கும் போல இருக்கேன். சார், அப்போ இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்க முடியாதா? நீங்க மாத்திரம் இல்லை,
நீங்க எல்லாருமே கலந்துக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? சயின்டிஸ்ட் கிட்ட பேசினேன். அவர் உங்க 5 பேரையுமே ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னு தெரியல, அவருக்கு என்னவோ உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சு போச்சான். அது எப்படி? நாங்களாம் அவரை சந்திச்சதே இல்லையே. சிந்திச்சது கூட இல்லையே. சார் கவனிச்சிங்களா? சந்திப்போம் சிந்திப்போம் அந்த நிகழ்ச்சியோட டைட்டில் எவ்வளவு அழகா கொண்டு வந்து பாத்தீங்களா? சோ படிக்காது. இது உனக்கு ரொம்ப கேவலமா தெரியல? சாரி சார். எப்படியோ சார், நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவரை ஒத்துக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா சார், நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்கெல்லாம் இந்த ப்ரோக்ராம்லயே இல்லை. அவன் சோப் அடிச்சான், நீ என்ன இஸ்திரி போடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவரே தான் சொன்னார். இப்ப கூட உங்களை எல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை சார். ஏதோ அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரேங்கிற காரணத்துக்காக உங்களை எல்லாம் ப்ரோக்ராம்ல சேர்த்து தொலைக்கிறேன். எல்லாரும் அந்த சோஃபால போய் உட்காருங்க. அழுத்தமா அழுத்தமா. இப்படி எல்லாரும் நரக வேதனையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? இல்ல சார், வேற யாராவது வந்து உட்காந்துட போறாங்களேங்கிறதுக்காக தான் நாங்க நல்லா அழுத்தமா உட்காந்துட்டு இருக்கோம். ஓ மை காட், இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்களே. கேஷுவலா இருங்க, இப்ப சயின்டிஸ்ட் வந்துருவார். அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. நீங்க எல்லாரும் நல்லா டைட்டானிக்கா உட்காந்துக்கோங்க. உன்னை யார் ஸ்டுடியோவில் வர சொன்னது? வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ஏன் ஹேர்பின் தொலைஞ்சு போச்சா? மைத்லி, இதுக்கு வேற ஒரு ஹேர்பின் கூட. அது இல்ல சார். நாங்களே படாத பாடுபட்டு கடைசியில எப்படியோ அந்த சயின்டிஸ்ட் கடங்காரன் இப்பதான் ஒத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஜாலி